தடையான நான் விடையாவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் யாராவது ஒருவர் என் குடும்பத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு தடையா இருக்கிறேன்னு அவ்வளோ பேரும் என்னை நிராகரிக்கின்றார்கள். என்னால் தாங்கவே முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எனது மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ ஒன்றுக்குமே உதவாதவன், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், நீ தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடை. உன்கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா? படிப்பு இருக்கா? ஏதாவது திறமை தான் இருக்கா? உன் முகத்தில் முழிச்சிட்டு போனால் கூட ஒரு நல்ல காரியமும் நடக்கவே மாட்டேனுது. ஏன் தான் என் குடும்பத்தில் வந்து நீ பிறந்தியோ என்று உங்களை நிந்தித்து கொண்டிருக்கின்றார்களா? அல்லது உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, போய் சேர வேண்டியதானே, உங்களுக்கு மருந்து மாத்திரன்னு வாங்கி கொடுத்தே நான் ரோட்டுக்கு வந்துடுவேன் போல என்று உங்களது பிள்ளைகளை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. இதே பாதையில்தான் நம் ஆண்டவர் இயேசுவுமே நடந்து போனார். அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு அவர் மகிமையோடு வெளியில் வந்தார். அதனால் மனிதனுடைய நிராகரிப்பு ஒரு நாளும் தேவனுடைய திட்டத்தில் நிராகரிப்பு அல்ல என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மேற்கே மறைகின்ற சூரியன் தான் கிழக்கே உதிக்கின்றது. ஆம், அதுபோல ஒரு நாள் வரும், யாரெல்லாம் உங்களை நீங்கள் தடை என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களது பிரச்சனைக்கு விடை காணுவதற்காக உங்களிடம் ஓடி வருவார்கள். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அவ்வாறு செய்வார். யோசேப்பின் வாழ்வில் செய்த ஆண்டவர், அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம், யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள், அவரை அடிமையாக விற்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் அவரது சாப்டரையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், இனி அவன் எங்கே இருக்கிறானே நம்மளுக்கு தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆண்டவர் யோசேப்பிற்காக ஒரு கதையையே எழுதி கொண்டிருந்தார் என்று. ஆம், ஒரு நாள் வந்தது. அப்பொழுது யாரெல்லாம் யோசேப்பை நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லோரும் யோசேப்பிடம் ஓடி வந்து தங்களுக்கு உணவு வேண்டும் என்று கையேந்த வேண்டிய நிலைமைக்கு யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் உயர்த்தினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். கண்ணீரை காணக்கூடிய தெய்வம். நிச்சயம் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்களிடம், நீங்களாம் என்னை தூக்கி போட்டீங்கல்ல, இப்போ பாருங்க நல்லா உங்களுக்கு வேணும், என்கிட்ட வந்துட்டீங்கல்ல என்று எகத்தாளமாக பேசவில்லை. மாறாக மிகவும் அருமையாக தொடக்க நூல் 45:5 அவர் இவ்வாறு கூறுவதை பார்க்கின்றோம். நான் இவ்விடத்திற்கு வரும்படி நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள் என சஞ்சலப்பட வேண்டாம், இது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார் என்று அவர்களை மன்னித்தாரே, அதே போல நீங்களும் மன்னியுங்கள். மிக மிக கஷ்டமான காரியம்தான் இது அன்பானவர்களே. நம்மை வெறுத்து ஒதுக்கக்கூடிய மக்களை மன்னிக்க வேண்டும் என்பது மிகவும் முடியாத காரியம்தான். ஆனால் அவர்கள் நிராகரிக்கும் பொழுது, உங்களை நிராகரிக்கும் பொழுது நீங்கள், ஆண்டவரே இதோ என்னை அவர்கள் நிராகரிக்கவில்லை அப்பா, உம்மை நிராகரித்த அதே மக்கள் தான் என்னையும் நிராகரிக்கின்றார்கள், அதனால் அவர்கள் என்னை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லாவித சொற்களையும் அப்படியே உம்மிடத்தில் நான் அனுப்புகின்றேன் தேவனே. இவர்களுக்கு முன்பாக என்னை நீர் நிச்சயம் உயர்த்துவீர் என்பதை விசுவாச கண்களினால் நான் பார்த்து அவற்றிற்காக நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி அவர்களை மனதார மன்னியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களது கண்ணீருக்கு பதிலை வெகு சீக்கிரத்தில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் தடையாக இருக்கிறேன் என்று சொல்லி தங்களது சொல்லினாலும் செயலினாலும் என்னை வேதனைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக நான் வைக்கின்றேன் இறைவா. நீர் என்னை உயர்த்தப் போவதற்காக, அவர்கள் என்னை தேடி வரக்கூடிய சூழலை நீர் அவர்களுக்கு உருவாக்கப் போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகின்றேன் தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.